சரி நிஜமா சொல்லு, உன் துப்பட்டா ஒருத்தர் எடுத்துட்டு போனதை பார்த்து சத்யா ஃப்ரீயா விட நான் சொன்னா? இதையே எத்தனை தடவடி கேட்ப? ஆமா, கொஞ்சம் கூட கண்டுக்கல. கூலா ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சூப்பர்டி. பட் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், உனக்கு அவன் தான் கரெக்ட். என்னடி சொல்ற? ஆமா, உன்னோட மான அந்த துப்பட்டால இல்லைன்னு சொன்னால அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஸ்பாட்ல உன்னோட மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம்னு. அதான் அப்படி பண்ணியிருக்கான். சி, மோஸ்ட்லி பசங்க பண்ற தப்பே தனக்கு பிடிச்ச பொண்ணோட ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. பட் அந்த பொண்ணோட மைண்ட் செட்டை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. சத்யா வேறடி, டோட்டலி டிஃப்ரெண்ட். அவனை நீ தான் புரிஞ்சிக்கல. அப்படியா? அப்போ சத்யா நீயே கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் ரூபனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பாக நானே சத்யாவை தேடி வந்திருப்பேன். போடிங்க. சத்யா கூட இருக்கு, எனக்கு தான் தெரியும் என்னோட கஷ்டம். அவன் கூட பேசணும்னு போனாலே டிக்ஷனரியோடு தான் போகணும். அப்போ கூட புரியாது அவன் பேசுறது. அவன் கூட பேச ட்ரை பண்ணி என் மூளை குழம்புனதான் மிச்சம்.